சரி பரவாயில்ல, அது உங்கள் சூழ்நிலை அது மாதிரி. ஆனால் எதுவுமே இல்லாத ஒருத்தருடைய வீட்டை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறாராம். இப்போது உங்களுக்கு எதை பார்த்தா ஆசை வருது, எதை பார்த்தா உங்களுக்கு துக்கம் வருது? ஒரு வீட்டை பார்க்குறீங்க, பிரம்மாண்டமாக இருக்குது, ஆசை வருதா இல்லையா உள்ள? நீங்கள் ஒன்று வாங்கிடுங்க, OMRல வாங்குங்க. வாங்கி என்ன பண்ணுறது? இருக்கிற வீட்டை ஒழுங்காக பராமரிக்க முடியல. இந்த டிவியில் காட்டுறான் பார்த்தீங்களா, அந்த கம்பெனி இந்த கம்பெனி இந்த கம்பெனி. அருகாமையில் அங்கே நீச்சல் குளம் உண்டு, அங்கே அது உண்டு இது உண்டு இது உண்டுன்னு சொல்கிறான். அங்கே பார்த்தா ஒன்றுமே இருக்காது. புரியுது அவங்களுக்கு? வாங்கின 10 நாளில் 10 வருஷத்தில் பில்டிங் விழுந்துடுது. சொல்லுங்கள், நான் இருப்பது கூடாரம், ஆனால் என் கூடாரம் செழிக்கும். அதுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. சத்தமாக சொல்லுங்கள். அதுக்கு மெயின்டெனன்ஸே மாதம் 10,000 ரூபாமா. இதில் சொல்கிறாங்க அந்த அம்மா, அது 3 கோடி, அது 10 கோடி புக் ஆகிடுச்சான். நரகம் எப்பயுமே புக் ஆகிடும், பரலோகம் தான் புக்கே ஆகாது. நரகம் எப்பயுமே இருக்கிறீங்களா? நரகம் எப்பயுமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் பரலோகம் தான் காலியாக இருக்கும். சொல்லுங்கள், அந்த காலியான இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். சொல்லுங்கள், அது அழியும், இது செழிக்கும். கரங்களை உயர்த்தல சொல்லுங்கள் சத்தமா. இந்த கூடாரத்தில் யார் வேணால் தங்கலாம். நாய், பன்றி. பொதுவாகவே கூடாரம் என்று சொல்லுவதே ஆடுகளுக்கும் பன்றிகளுக்கும் தான். தேவன் சொல்றாரு, அந்த கூடாரம் செழிக்கும். என்னை கேட்கிற யாரானாலும் இந்த வீட்டை பார்த்து, அப்பார்ட்மெண்ட்டை பார்த்து, ஏரியாவை பார்த்து, எனக்கு நிறைய பேருக்கு வேடிக்கை, இருக்கும் இடம் ஒன்று, கொடுக்கிற விலாசம் இன்னொன்று. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார்? இருக்கும் இடம் ஹவுசிங் போர்டு, கொடுக்குற அட்ரஸ் அண்ணா நகர். அது யாருன்னா ஒரு நண்பரான். என்னங்க, நண்பர் சொல்லி வச்சிருக்கிறாரு, இப்படி ஒருத்தர் வந்தாங்கன்னா அவர் ஊருக்கு போயிருக்காருன்னு சொல்லுங்க. ஆனால் இருக்கிறேனே இது ஹவுசிங் போர்டு. நான் தப்பாக சொல்லலை, அது ஒரு பின்தங்கிய ஒரு ஏரியா. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன். அட்ரஸ் அதாவது இந்த திருமணங்களில் கொடுக்குற அட்ரஸ் எல்லாம் பொய்யான அட்ரஸ். இப்படி பார்க்குறீங்க, திருமணங்களில் கொடுக்குற அட்ரஸில் என்னது, அங்கே போய் பார்த்து அவன் இருக்கவே மாட்டான். என்னடி பார்க்குறீங்க? ஏன் இந்த அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு நான் குடி போக போக அட்வான்ஸ் கொடுத்துருக்குறேன்றான். எப்போ போவான், எப்போ இருப்பாங்க? புரியுதா? மக்கள் எது விரும்புகிறாங்க இன்னைக்கு? கூடா இந்த வீடு அமைப்பு மேல் இந்த இதுதான், இதெல்லாம் பார்க்குறாங்க. இன்னும் கூட எங்கள் பிள்ளை சொன்னாங்க, இந்த சர்ச்சு போய் பார்த்தியே, இன்டி டெக்கரேட்டிவ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ச்சு.